வணக்கம். வெல்கம் டு டே 11 ஆஃப் அவர் மிரர் மேஜிக். நம்ம 10 நாளாக இந்த ப்ராக்டிசஸை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இதை கன்சிஸ்டண்ட்டாக செய்கிறப்போ உங்களுக்குள்ளார எப்படி ஃபீல் ஆகுது? இப்போது மிரர் பார்த்து பேசுகிறதுக்கும் மிரர் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக ஆகியிருக்கா? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த ஒரு 10 நாளாக நம்ம இந்த எக்ஸசைஸ் செய்கிறது, நீங்கள் உங்கள் இமோஷன்ஸ் கூட நிறையா கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ இந்த 10 டேஸ் அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது. நீங்கள் ரொம்ப அமேசிங்காக பண்ணியிருக்கீங்க இந்த 10 டேஸ். ஸோ ஐ வாண்ட் டு செலிப்ரேட் யூ. யூ ஆர் ஸோ அமேசிங். ஐ எம் சூப்பர் ப்ரவுட் ஆஃப் யூ. இன்றைக்கி நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை செலிப்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா 10 டேஸ் இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது கண்டிப்பாக சாதாரண விஷயமே கிடையாது. யூ டிசர்வ் அ கிரேட் செலிப்ரேஷன். ஸோ இன்றைக்கி உங்களை நீங்கள் நிறையவே செலிப்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பராக போகிறோம். அண்ட் இன்னொரு முக்கியமான எமோஷனை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் ஆங்கர், கோவம். நம்ம லைஃப்பில் நிறைய டைம் நமக்கு நம்ம மேலே கோவம் வந்திருக்கலாம், மற்றவங்க மேலே கோவம் இருக்கலாம். இந்த மிரர் ப்ராக்டிஸ் நீங்கள் செய்கிறப்ப கூட சில நாள் சில ப்ராக்டிசஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு உங்கள் மேலேயோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் மேலேயோ இல்லை மற்றவங்க மேலேயோ உங்களுக்கு கோவம் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கலாம். இது நமக்கு கோவம் இப்போ அந்த சர்ஃபேஸுக்கு வருது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கோவம் இப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு தயாராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். கோவம் அப்படின்றது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராங்கான இமோஷன். அந்த இமோஷன் இப்போது எனக்கு கோவம் வருது அப்படின்னா என்னோடய பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் பார்க்குறப்போ அது ரொம்பவே நியாயமானதாக தான் இருக்கும். ஆனால் இப்போ மற்றவங்க பர்ஸ்பெக்டிவ்லேருந்து அது தப்பாக தெரியலாம். ஆனால் அதுக்காக கோவம் தப்பு அப்படின்றது கிடையாது. எல்லா இமோஷனுமே நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல தான் செய்யுது. நிறைய நேரங்களில் இந்த கோவத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று பயம் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது பெயின் இருக்கும். இந்த ஃபியரோ பெயினோ தான் நமக்கு கோவமாக நிறைய நேரங்களில் வெளிப்படும். ஆனால் நம்மளால் சில இடத்துல இந்த கோவத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் இருக்கும். ஏன்னா கோவப்படுறது அப்படின்றது ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போது நம்மளால் நிறைய இடத்துல மோஸ்ட்லி நமக்கு யார்கிட்ட கோவம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளை விட மேலே இருக்கவங்கள்ட்ட, லைக் பேரண்ட்ஸ்கிட்டயா இருக்கலாம், இல்லை நம்மளோட பெரியவங்கள்ட்டையா இருக்கலாம், ஒரு நம்ம ஒர்க் பிளேஸில் இருக்கவங்கள்ட்டையா இருக்கலாம், இல்லைன்னா குழந்தைங்கள்ட்ட. மோஸ்ட்லி குழந்தைங்கள்ட்ட கோவம் வரப்போ நம்ம அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிடுவோம். ஆனால் நம்மளை விட பெரியவங்கள்ட்ட கோவம் வரப்போ, அவர் நம்மளை விட அத்தாரிட்டேட்டிவ்ல பொசிஷனில் இருக்கவங்கள்ட்ட கோவம் வரப்போ நம்மளால் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. நம்மளால் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாதப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆங்கர் நமக்குள்ளாரையே ஸ்டோர் ஆகிருக்கும். அது வெளியே ப்ராசஸ் ஆகலை அப்படின்னா அது உள்ளார சப்ரெஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி ஆங்கர் சப்ரெஸ் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா இது போக போக நிறையா விஷயங்களுக்கு லீட் பண்ணும். நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகிறதா இருக்கட்டும், நம்மளோட மென்டல் ஹெல்த், இமோஷ்னல் ஹெல்த், இது எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். அண்ட் இந்த பாட்டில் அப் பண்ணி வச்சுருக்க ஆங்கர் எல்லாமே ஒரு நாள் பெருசாக வெடிக்கும். ஸோ எப்பயுமே உங்களுக்கு ஒரு இடத்துல கோவம் வருது அப்படின்னா அதை ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இத்தனை வருஷங்களாக நம்ம நிறைய ஆங்கரை ப்ராசஸ் பண்ணாமலே நமக்குள்ளார வச்சுருக்கோம். ஸோ அந்த ஆங்கர்லாம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராசஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளை இன்னும் அதிகமாக நேசிக்க முடியும். ஒரு நல்ல எமோஷ்னல் ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கு இந்த ஆங்கர் ரிலீஸ் ப்ராக்டிஸ் ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய நேரங்களில் இந்த கோவம் நம்ம மற்றவங்க மேலேன்னு நினச்சாலும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு நம்ம மேலேயே தான் அதிகமான கோவம் இருக்கும். அப்போது அந்த கோவத்தை நம்ம பார்த்து அதை ரிலீஸ் பண்ணி அந்த இடத்துல நம்ம லவ்வால் ஃபில் பண்ணுறப்போ நம்மளை இன்னும் முழுமையாக நேசிக்க முடியும். இப்போ கோவம் வருது அப்படின்னா நான் அதை எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னா, முதல் வழி என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃபிசிக்கல் அவுட்லெட் வேணும். ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி ரிலீஸ் பண்ணுறது நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் அவுட்லெட் வேணும் அப்படின்னா ஒரு பில்லோவை எடுத்து நீங்கள் பஞ்ச் பண்ணலாம். ஒரு பஞ்ச் பேக் மாதிரி வச்சுட்டு அதை பஞ்ச் பண்ணலாம். இதில் நம்ம கில்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கோ ஷேம்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறதுக்கோ எதுவுமே இல்லை. கோவம் அப்படின்றதும் ஒரு இமோஷன், அவ்வளோதான். அந்த இமோஷனை நம்ம அட்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறப்போ நம்மளால் நமக்கு வேணுன்ற விஷயத்தை கிளியராகவும் ஃபர்மாகவும் நிதானமாகவும் கம்யூனிகேட் பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம கோவத்தில் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அது பிளேமிங் கேமாக தான் போக ஆரம்பிக்கும். நம்ம ப்ளேம் பண்ணுறப்போ ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் ஆட்டோமேட்டிக்காக டிஃபென்சிவ் ஆக ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ அந்த கான்வர்சேஷன்னாலேயோ அந்த கம்யூனிகேஷன்னாலேயோ நமக்கு எதுவும் நல்லது நடக்க போகிறது கிடையாது. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கோவத்தை ரிலீஸ் பண்ணணும். ஸோ அது ஃபிசிக்கலாக ஒரு பில்லோவை பஞ்ச் பண்ணுறது மூலமாக ரிலீஸ் பண்ணலாம்.
அப்படி இல்லைன்னா உங்களுக்கு யார் மேலே கோவம் இருக்கோ அவங்களுக்கு ஒரு லெட்டரை எழுதுங்க. லைக் உங்களுக்கு அவங்கள என்னெல்லாம் திட்டணும்னு தோணுதோ எல்லாமே திட்டி உங்கள் கோவத்தை அந்த பேப்பரில் ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுடலாம். ஆர் ஜஸ்ட் வந்து அந்த பேப்பரில் ஸ்க்ரிபிள் பண்ணலாம், கிறுக்கலாம், அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மிரர் முன்னாடி அந்த பர்சன் இருக்கிறதா நினச்சி நீங்கள் அவங்கக்கிட்ட என்னெல்லாம் கத்தணும்னு நினைக்கிறீங்களோ, என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ இது மாதிரி பண்ணுறப்போ உங்கள் ஆங்கர் ரிலீஸ் ஆகும். உங்கள் ஆங்கர் ரிலீஸ் ஆகிறப்போ அந்த இமோஷ்னல் சார்ஜ் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த இமோஷ்னல் சார்ஜ் கம்மியானதுக்கு அப்புறமா பொறுமையாக உட்காந்து நான் என்ன விஷயம் சொல்ல வரேன் அப்படின்றத எழுதுங்க. நீங்கள் அதை எழுதுகிறப்போ அதுக்கு ஒரு கிளாரிட்டி வர ஆரம்பிக்கும். ஸோ அது கூடவே இந்த விஷயம் ஏன் என்ன ட்ரிகர் பண்ணுது, நான் ஏன் இதுக்காக கோவப்படுறேன், இந்த கோவத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றதையும் முடிஞ்சால் அனலைஸ் பண்ணுங்கள். அப்போது நீங்கள் கோவப்படுற அடல்ட் செல்ஃபுக்கு பின்னாடி மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு பெயின்ஃபுல்லான இன்னர் சைல்டோ இல்லைன்னா ரொம்ப ஃபியர்ஃபுல்லான இன்னர் சைல்டோ இருக்கும். ஸோ அப்போது இப்போ நீங்கள் கோவத்தை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த இன்னர் சைல்டுக்கு நிறைய லவ் அண்ட் சேஃப்டி கொடுங்க. இது மாதிரி நம்மளோட கோவத்தை ப்ராசஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளோட உள்ளுக்குள்ளார வச்சுருக்கிற நிறைய கோவம், பெயின், ஃபியர் இது எல்லாமே ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம இன்னும் ஒரு ஹோல் அண்ட் கம்ப்ளீட் பர்சனாக இருக்க ஆரம்பிப்போம். நம்மளோட லைஃப்பை நம்மளால் இன்னும் அதிகமாக என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா நம்ம எல்லா இமோஷன்ஸையுமே நம்ம வெல்கம் பண்ண ஆரம்பிப்போம். எந்த இமோஷனையும் நெகட்டிவ்னு லேபிள் பண்ணாமல் அந்த இமோஷனை அட்ரெஸ் பண்ண ஆரம்பித்தோம், அந்த இமோஷனை ப்ராசஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து ரொம்பவே அழகாக ஆரம்பிக்கும். செக்மெண்ட் 2 இன்னியோட மிரர் ப்ராக்டிஸ். இன்றைக்கான ப்ராக்டிஸை பண்ணுறதுக்கு ஒரு அமைதியான இடத்துல யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஒரு பிளேஸில் மிரர் முன்னாடி உட்காந்துக்கோங்க. உங்கள் கண்களை மிரரில் பாருங்கள். இப்போது உங்களுக்கு லைஃப்பில் எந்த இடத்துல ரொம்ப கோவம் இருக்குது, ஸ்டில் நம்ம சில விஷயங்களை அந்த கோவத்தை ஹோல்ட் ஆன் பண்ணிகிட்ருக்கோம், அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த இன்சிடெண்ட் கூட ரிலேட்டடான பர்சன் யாருன்னு யோசிங்க. ஸோ அந்த இன்சிடெண்ட்டை ரீவைண்ட் பண்ணி அந்த ஆங்கரை ஃபீல் பண்ணுங்கள். இப்போ மிரரில் உங்கள் முன்னாடி அந்த பர்சன் இருக்கிறதா நினச்சிக்கோங்க. நீங்கள் அந்த பர்சன்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். நீங்கள் அவங்க மேலே கோவமாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஏன் கோவமாக இருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கோவத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெயின் பற்றி பேசுங்க. நமக்கு சும்மா கோவம் வராது. ஒரு இடத்துல நமக்கு வலி இருக்கிறப்ப தான் அந்த வலி தான் கோவமாக வெளிப்படும். அப்போது அந்த கோவத்துக்கு பின்னாடி என்ன வலி இருக்குது அப்படின்றத அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அவங்க அவங்கள பேசினதோ அவங்க உங்களுக்கு பண்ண விஷயங்களும் உங்களை எப்படி ஹர்ட் பண்ணுச்சு அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அவங்கக்கிட்ட என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே பேசுங்க. இது மாதிரி நீங்கள் பேசுகிறப்போ இந்த ஆங்கர் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஆங்கர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா உங்களால் உங்கள் கூடயும் அந்த பர்சன் கூடயும் ஒரு பியோர் லவ்விங் கனெக்ஷனை க்ரியேட் பண்ண முடியும். இதை நம்ம பல முறை செய்ய வேண்டியதாக இருக்கலாம். ஏன்னா நமக்குள்ளார நிறைய கோவங்கள் இருக்கும், நிறைய வருத்தங்கள் இருக்கும் இல்லையா? ஆனால் ஒரு டைமில் ஒரு இன்சிடெண்ட் ஒரு பர்சன்னு எடுத்து இந்த ப்ராக்டிஸை பண்ண ஆரம்பிங்க. இந்த ப்ராக்டிஸை நீங்கள் லைக் வீக்லி ஒன்ஸ் ஒரு 3 days ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி கூட பண்ணலாம். உங்களுக்குள்ளார எவ்வளோ கோவம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரீக்வென்சியில் இந்த ப்ராக்டிஸை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். செக்மெண்ட் 3 ஜர்னலிங் ப்ராக்டிஸ். இன்றைக்கான ஜர்னலிங் ப்ராக்டிஸில் நம்ம கொஞ்சம் டீப்பராக போகிறோம். உங்களோட ஆங்கர் பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ இதுக்கும் ஒரு அமைதியான பிளேஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கோங்க. உங்கள் ஜேர்னல் எடுத்துக்கோங்க. உங்கள் ஜேர்னலில் உங்களுக்கு ஏன் கோவம் வருது அப்படின்ற கேள்விக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் எழுதுங்க. அதுக்கப்புறம் இந்த கோவத்து மூலமாக நான் யாரை பனிஷ் பண்ணுறேன், என்ன நானே பனிஷ் பண்ணிக்கிறேன்னா இல்லை மற்றவங்கள நான் பனிஷ் பண்ணுறேன்னா? நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், நமக்குள்ளார இருக்கிற சில விஷயங்களை தான் நம்மளை சுற்றி இருக்க பீப்புள் பிரதிபலிக்கிறாங்க. நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஒரு மிரர் தான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்போது ஒருத்தர் என்னை இரிட்டேட் பண்ணுறாங்க, அவர் கோவப்படுத்துகிறாங்க, அவர் ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவுமே நமக்குள்ளார இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை தான் அவங்க நம்மக்கிட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. அப்போது இந்த மாதிரி எனக்கு கோவம் வர மாதிரியான சிச்சுவேஷன்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நான் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், இதில் என்னோட பார்ட் என்ன, நான் என்ன செய்யறதுனால மற்றவங்க என்னை இரிட்டேட் பண்ணுற மாதிரி கோவப்படுத்துகிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸை நான் க்ரியேட் பண்ணுறேன் என் லைஃப்பில்.
இந்த மாதிரி கேள்விகளை கேளுங்க. இதுக்கான ஆன்சரை வித்தவுட் ஜட்ஜ்மெண்ட் எழுதுங்க. இது நீங்கள் எழுதுகிற எல்லா ஆன்சர்ஸுமே வேலிட் தான். இதில் எதுவுமே தப்பு கிடையாது. எல்லாமே ஃபைன். ஸோ எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் நிறைய லவ்வோட நம்ம இதை தெரிஞ்சுக்கணுன்ற க்யூரியாசிட்டியோட இந்த ப்ராக்டிஸை பண்ணுங்கள். இப்போது செகண்ட் கொஷின், உண்மையிலேயே எனக்கு வாழ்க்கையில் என்ன வேணும்? என் வாழ்க்கை எப்படி இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும்? என்ன விஷயங்கள் எல்லாம் என்னை சந்தோஷப்படுத்தும்? நான் என்னை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? இந்த கேள்விகளுக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். உங்களை நீங்களே சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு எழுதியிருக்கீங்க இல்லையா? அதுலேருந்து சின்ன சின்ன விஷயங்களை சூஸ் பண்ணி உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் ஆப்டமிஸ்டிக்காக சியர்ஃபுல்லாக உங்களை பற்றி ஒரு நல்ல இமோஷனல் ஸ்டேட்டோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஹோல் லைஃபுமே உங்களை சுற்றி இருக்க பீப்புள் எல்லாமே எலிவேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களை பற்றி நல்லதாக நினைக்கிறீங்களோ, நீங்கள் எவ்வளோ தூரம் மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் சர்க்கம்ஸ்டான்ஸும் உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ப்ராக்டிஸை இன்றைக்கி பண்ணுங்கள். எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். செக்மெண்ட் 4, இன்றைக்கான தாட் அண்ட் அஃபர்மேஷன். இந்த வாழ்க்கை ரொம்பவே ஒரு சிம்பிளானது, ரொம்ப எளிமையானது. ஆனால் நம்ம அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். நம்மளோட வாழ்க்கையில் ஒரு விஷயமே எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். நாம் அதுக்கு என்ன மீனிங் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் அது நல்லதா கெட்டதா அப்படின்றத நாம் லேபிள் பண்ணுறோம். நம்மளோட பிலீஃப்ஸு, நம்மளோட தாட்ஸு இதை தான் நம்மளோட லைஃப்பை ரன் பண்ணுது. நாம் நம்மளை பற்றியும் நம்ம வாழ்க்கையை பற்றியும் என்ன நம்பிகிட்ருக்கோமோ, என்ன பிலீஃப்ஸ் வச்சுருக்கோமோ அதுதான் நமக்கு உண்மையாக மாறும், நம்மளோட ரியாலிட்டியாக மாறும். அப்போது நம்மளோட தாட்ஸ்லேயும் பிலீஃப்ஸ்லேயும் நம்ம எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணுறோமோ, நமக்கு ஒரு அழகான வாழ்க்கை இருக்குது, நம்ம ஒரு அழகான வாழ்க்கைக்கு தகுதியானவங்க, நான் சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் தகுதியானவங்கன்னு நீங்கள் எப்போ நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ, அது எப்போ உங்களோட டாமினன்ட் பிலீஃபாக மாறுதோ அப்போ உங்கள் வாழ்க்கையில் நிறைய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வர ஆரம்பிக்கும். நமக்கு வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களுக்கு எந்த அர்த்தமுமே கிடையாது. நாம் அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறோமோ அதில் தான் நம்மளோட மொத்த எக்ஸ்பீரியன்ஸுமே அடங்கும். அப்போது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நீங்கள் அதை எந்த லென்ஸ்லேருந்து பார்க்குறீங்க? எனக்கு எப்பயுமே இப்படி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி உங்களோட ஓல்டு டேப் அந்த லென்ஸ்லேருந்து பார்க்குறீங்களா? இல்லை இதிலேருந்து நான் என்ன கற்றுக்கலாம், இது எனக்கு என்ன சொல்லி தருது, இதில் எந்த விஷயத்தில் நான் மாற்றணும், என்னோட எந்த அன்ஹீல்டு பார்ட்டை இது பிரதிபலிக்குது அப்படின்ற மாதிரி உங்களோட நியூ எம்பவரிங் செல்ஃப்லேருந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. வாழ்க்கையை எப்போ நீங்கள் உங்களோட எம்பவரிங் லென்ஸ் வழியாக பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போது உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையை ரொம்ப அழகாக மேம்படுத்திக்க முடியும். இந்த மிரர் ஒர்க் மூலமாகவும் நாம் நம்மளை நேசிக்கிறது மூலமாகவும் நமக்கு எப்பயுமே நம்மளோட தாட்ஸ்லேயும் பிலீஃப்ஸ்லேயும் நல்ல விஷயங்களை கொண்டு வர்றது மூலமாகவும் இமோஷன்ஸை அழகாக ப்ராசஸ் பண்ண கற்றுக்கிறது மூலமாகவும் நம்ம தேவையில்லாத விஷயங்களை நம்மளோட பாடியிலேருந்தும் மைண்ட்லேருந்தும் எனர்ஜி ஃபீல்ட்லேருந்தும் ரிலீஸ் பண்ணிவிட்டு நாம் நிறையா அன்புக்கும் அமைதிக்கும் நம்ம வாழ்க்கையில் ஸ்பேஸை க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி இதுக்கு நீங்கள் தகுதியானவங்க அப்படின்னு நீங்கள் நம்ப ஆரம்பிக்கணும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்துச்சா? அதை பற்றி இன்றைக்கி திங்க் பண்ணி பாருங்கள். இன்னையோட அஃபர்மேஷன்ஸ்: ஐ டிசர்வ் டு ஃபீல் குட். ஐ டிசர்வ் டு ஃபீல் குட். ஐ டிசர்வ் டு ஃபீல் குட். இன்னையோட மெடிடேஷனை தனி ஆடியோவாக கொடுத்துருக்கேன். இன்றைக்கான மெடிடேஷனை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு ப்ராக்டிஸ் பார்க்குற வரைக்கும் இன்றைக்கி உங்களோட ஆங்கர், ஹர்ட் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நிறைய லவ் கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.